ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்பவே சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. அதாவது படத்தோடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே இந்த பஞ்ச பத்த வச்ச மாதிரி செம்ம ஸ்பீடா போயிட்டே இருக்கும். ஸோ அதனாலே இந்த படத்துக்கு பெருசா ஆன்லைன் எல்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் ரொம்பவே ஷார்ட்டா உங்களுக்காக சொல்லிடுறேன். என்னன்னா, திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒரு சின்ன கல் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள வந்து விழுது. என்னன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி சிலந்தி வருது, ஸ்பைடர் வருது. அந்த குட்டி சிலந்தியை பார்த்து இந்த படத்தோடைய குட்டி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்பைடர் ரொம்பவே கியூட்டா இருக்குதே அப்படின்னு அவளுடைய ரூமுக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான், ஒரு பெட்டா. ஆனா அவன் நினைக்கிற மாதிரி அது கியூட்டான குட்டி சிலந்திலாம் கிடையாது. பெருசாகி மனுஷனையே வேட்டையாற்ற ஒரு ராட்சச ஸ்பைடர் அது. ஸோ அப்படி அந்த சிலந்தி வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை கொண்டு வந்துச்சு, அதுல இருந்து எல்லாருமே எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் அதை அழிச்சாங்களா அப்படின்ற கதையை பயங்கர த்ரில்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன கதை தான் 2024 ரிலீஸ் ஆன ஸ்டிங். சரி, அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நியூயார்க்கில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. அது போக இந்த நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்னோ கட்டிட்டு இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி ஸ்வெட்டர் தச்சுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டியோடைய பேர் வந்து கெல்கா. ஆனால் அந்த பாட்டிக்கு நிறைய விஷயம் மறக்கிற வியாதி இருக்குது. அதாவது இந்த கஜினி பட சூர்யா மாதிரி என்ன நடந்துச்சோ அதை கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. அப்போவுமே சத்தம் அந்த வென்டிலேட்டர்ல இருந்து பயங்கரமாக கேட்டுட்டே தான் இருக்குது. உடனே பாட்டி பயந்து போய் டெலிஃபோன் புக் எடுத்து எக்ஸ்டெர்மினேட்டருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அவருடைய பேர் வந்து ஃப்ராங்க். இவர் இந்த வீட்டில் இந்த பூச்சி இருந்தா, அதுக்கப்புறம் ஏதாவது எலி தொல்லை இருந்தா அதுக்கான மருந்தெல்லாம் அடிச்சு விடுவாரு. ஸோ அவர்கிட்ட என்னுடைய வீட்டு செவத்துல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்குது, அந்த சத்தம் என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டே இருக்குது அப்படின்னும் போது உடனே ஃபோனில் பேசுகிற அந்த ஃப்ராங்க்கும், பயப்படாதீங்க மேடம், அந்த சத்தம் எலியா தான் இருக்கும், உங்க நேம் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே பாட்டி பயந்துக்கிட்டே அவங்களுடைய பேர் அட்ரஸே அந்த செவத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மறதி வியாதி இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒட்டி வச்சிருந்த பேப்பரில் நேம் அட்ரஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து சொல்கிறாங்க. உடனே ஃப்ராங்க்கும், ஃபோனில் உங்கள் வீட்டில் ஏதாவது பேரட் ஏதாவது வளர்க்குறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது பாட்டியும் பயந்துக்கிட்டே, இல்லை நான் எதுவுமே வளர்க்கலன்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ராங்க் சொல்லிட்டேன். உடனே பாட்டியும் ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்க செவுத்துல இருந்து சவுண்ட் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ பாட்டியும் பயந்து போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த ஃப்ராங்க் வந்து பாட்டியோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்துடுறான். வெளியில் பார்த்தா இன்னொரு எக்ஸ்டெர்மினேட்டரோடைய வண்டி இருக்குது. எனக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டுட்டாங்களோ அப்படின்னு பதறி போய் வேகமா அங்கே இருக்கிற டெலிகாம் வழியா பாட்டிக்கு வந்து கால் பண்ணி, நான் வந்துட்டேன், கதை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னும் போது உடனே பாட்டியும் கதை ஓப்பன் பண்றாங்க. ஃப்ராங்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டெப்ஸ்ல ஏறி பாட்டியோடைய ஃபிளாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்க. அப்போ வென்டிலேட்டர்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே இந்த ஃப்ராங்க் வந்து வென்டிலேட்டரை பார்க்கறான். பார்த்தா வென்டிலேட்டர்ல ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு லிக்விட் மாதிரி இருக்கவும் உடனே அவன் இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். பார்த்துட்டு, சி என்னடா இப்படி நாறுது அப்படின்னு கையை தொடச்சிட்டு பாட்டியோடைய ஃபிளாட்டுக்கு போய், நீங்க ஏன் வென்டிலேட்டரை கிளீனா வைக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு அந்த ஃபிளாட்டுக்குள்ள இருந்து, அதாவது அதோடைய செவுத்துல இருந்து சவுண்ட் கேட்குது. உடனே பாட்டி ஃப்ராங்க் கிட்ட, இந்த சவுண்டு தான் எனக்கு கேட்டுட்டே இருக்குது அப்படின்னு பயந்துட்டே சொல்றாங்க. ஸோ உடனே ஃப்ராங்க்கும் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறான். அப்போ திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்குது. உடனே பாட்டி, இந்த ரூம்ல இருந்து தான் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு மறுபடியும் பயந்துட்டே சொல்ல, ஃப்ராங்க் வந்து மெதுவா அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கவும் உடனே ஃப்ராங்க் டார்ச் அடிச்சு ரூம் ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருக்கிறான். பார்த்தா ஒரே ரத்தமா இருக்குது. அதை பார்த்து பயந்து ஃப்ராங்க் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்போ திடீர்னு ஃப்ராங்க்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. உடனே இந்த ஃப்ராங்க்கும் பயந்து திரும்பி பார்க்கறான். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் ரத்தம் எங்க போகுதுன்னு டார்ச் அடிச்சுட்டே பார்த்துட்டே போறான். அப்போ ஒரு பாட்டி செத்து ரத்தமா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ திடீர்னு ஃப்ராங்க் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குமா. உடனே ஃப்ராங்க் என்ன சவுண்ட் அப்படின்னு பின்னாடி எட்டி பார்த்துட்டு பயங்கரமா அலறிட்டு உயிருக்கு பயந்து ரூமுக்கு வெளியில, ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். அப்ப ஃப்ராங்க் ஏதோ பயங்கரமா அட்டாக் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா அது என்னதுன்றது நம்ம கிட்ட காமிக்கல. ஃப்ராங்க் மேல ஒரே ரத்தமா இருக்கு. இது எல்லாத்தையுமே பாட்டி பார்த்து பயந்து அப்படியே ஒரு மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ராங்கை வந்து காப்பாற்ற போகவே மாட்டாங்க. அப்போ டக்குன்னு ஃப்ராங்கை அந்த ரூம்குள்ள இழுத்துட்டு ரூமோடைய கதவை டக்குன்னு க்ளோஸ் பண்ண, இதை பார்த்து பாட்டி பயந்துட்டே இருக்க டிவியோடைய சவுண்டு கேட்குது. உடனே பாட்டியும் டக்குன்னு மனசு மாதிரி டிவி பார்த்த உடனே எல்லாத்தையுமே மறந்து திரும்பியும் சொட்டை தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த பாட்டிக்கு கஜினி சூர்யா மாதிரி மறக்கிற வியாதி இருக்கு இல்லையா, அதனால தான் டிவி பார்த்துட்டு சொட்டை தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்பியும் சவுண்டு கேட்குது. உடனே பாட்டி திரும்பி சட்டுன்னு அமைதியாருன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ராங்கை ஏதோ ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கிற அந்த வென்டிலேட்டருக்குள்ள இழுத்துட்டு போக ஃப்ராங்க் வந்து ஹெல்ப் அப்படின்னு வழி தாங்காம கத்திட்டே இருக்கிறான். ஆனா அப்பவும் என்னதுன்ற மாதிரி நமக்கு காமிக்கல. அடுத்தது அந்த செவுத்துல இருந்து திரும்ப சவுண்டு கேட்டுட்டே இருக்குது. உடனே பயந்து பாட்டி என்ன பண்றாங்கன்னா இன்னொரு எக்ஸ்டெர்மினேட்டருக்கு வந்து கால் பண்ணி ஃப்ராங்க் கிட்ட பேசினது மாதிரியே பேசுறாங்க. அவ்வளவுதான். அப்படியே சீனும் கட் பண்ணி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அப்படிங்க என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன இருக்குன்னா, 4 நாளைக்கு முன்னாடி வானத்துல இருந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி ஒன்று ஃபாஸ்டா ஒரு நியூயார்க் சிட்டில வீட்டுக்குள்ள ஸ்டோர் ரூம் விண்டோ கண்ணாடி
உடைச்சிட்டு ஒரு சின்ன பொம்மை வீடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து விழுது. விழுந்த உடனே அந்த பால்குள்ள இருந்து ஒரு குட்டி ஸ்பைடர் ஒன்று வெளியில வருது. அப்பதான் ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி மூவியோட டைட்டில் போடுறாங்க. ஸோ கட் பண்ணா ஒரு வென்டிலேட்டர் வழியா ஒரு குட்டி பொண்ணு அந்த ஸ்பைடர் இருக்கிற ஸ்டோர் ரூம்குள்ள வரா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து கேர்லோட். அது போக இவ யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டியை பார்த்தோம் இல்லையா, கெல்கா பாட்டி, அதான் கஜினி பாட்டி. அந்த பாட்டியோடைய பேத்தி தான் அவா. ஸோ ஹீரோயின் ஸ்டோர் ரூம்குள்ள வந்து அங்க இருக்கிற அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கேன், அது ரொம்பவே அழகா இருக்குது. உடனே அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றா. இப்படிதான் நம்ம ஹீரோயின் பிடிச்ச டாய்ஸை போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவா போல. அப்போ ஒரு ஸ்பைடர் நம்ம ஹீரோயின் கையில ஏற. ஸோ இந்த ஸ்பைடர் தான் ஃபயர் பால்ல இருந்து வந்தது. உடனே ஹீரோயினுக்கு ஸ்பைடரா ரொம்பவே பிடிச்சு போகுது. உடனே ஹீரோயின் ஸ்பைடரை நம்ம பெட்டா வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி அதை மேட்ச் பாக்ஸ்ல போடுறாங்க. அப்ப யாரோ ஸ்டோர் ரூம்குள்ள வர மாதிரியான சவுண்ட் கேட்க உடனே இதுக்கு மேல இருந்தா அங்க மாட்டிப்போன்னு சொல்லிட்டு எந்த வழியா வந்தாலோ அந்த வழியாவே, அதாவது வென்டிலேட்டர் வழியாவே அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இப்படிதான் போல, இவ தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல வென்டிலேட்டர் வழியா எந்தெந்த வீடு இருக்கோ அந்தந்த வீட்டுக்கு சும்மா போயிட்டு ஜாலியாக இந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க போல குறும்புத்தனத்துல. இப்படி இருக்க அதுக்குள்ள அந்த வீட்டோடைய ஓனர் ஸ்டோர் ரூம்குள்ள வராங்க. இவங்க வந்து யாருன்னா கெல்கா பாட்டி இருக்காங்கல்ல, அதான் கஜினி பாட்டியோடைய சிஸ்டர். ஸோ வெள்ளமுடி பாட்டி ஸ்டோர் ரூம்குள்ள வந்து அங்க இருந்த விண்டோ, அதுக்கப்புறம் டாய் ஹவுஸ் அப்படின்னு உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கோவம் வந்து கண்டிப்பா அதை ஹீரோயின் தான் மறுபடியும் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஹீரோயின் அப்பாவை பார்க்கறதுக்கு வேகமா போறாங்க. ஸோ ஹீரோயின் போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு ஃபிளாட்டா பார்த்துட்டே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய பாட்டி டிவி பார்த்துக்கிட்டே ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு பேரட் கேட் இருக்கிறத பார்த்துட்டே போறா. அதுக்குள்ள வெள்ளமுடி பாட்டி ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்து உன்னுடைய பொண்ணு என்னுடைய ஸ்டோர் ரூம் விண்டோ உடைச்சு டாய் ஹவுஸையும் டேமேஜ் பண்ணிட்டா. இவ இப்படிதான் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாம என்னுடைய டாய்ஸையும் தூக்கிட்டு போயிட்டா. அதனால நீ உன்னுடைய பொண்ணு கிட்ட சொல்லி என்னுடைய வீட்டுக்கு வராம பண்ணு. அதுக்கு முன்னாடி உன்னுடைய பொண்ணு உடைச்ச அந்த விண்டோவை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு கோவமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ஹீரோயினுடைய அப்பாவால ஒண்ணுமே சொல்ல முடியாது, அமைதியா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து வென்டிலேட்டர் வழியா பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா கோவமா ஹீரோயினை திட்டுறதுக்காக ரூமுக்கு போக, இதை பார்த்த ஹீரோயின் நம்ம அப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகணும்டா அப்படின்னு ஃபாஸ்டா அந்த வென்டிலேட்டர் வழியா செம ஸ்பீடா ரூமுக்கு வந்துட்டாங்க. மேட்ச் பாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருந்தா அந்த ஸ்பைடரை கண்ணாடி ஜார்ல போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்து நம்ம ஹீரோயினுடைய அப்பா ரூமுக்குள்ள வந்து நீ இன்னைக்கு உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போனியா அப்படின்னு கோவமா கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நான் என்னுடைய ரூம்ல மட்டும் தான் இருந்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஏன் அப்பா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி கேட்க, உடனே அப்பா வந்து இல்ல உன்னுடைய பாட்டி வீட்டோடைய விண்டோ வந்து உடஞ்சி போச்சு, டாய்ஸ் வந்து காணோன்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு இல்லப்பா எனக்கு பொம்மைலாம் பிடிக்காது, அது உங்களுக்கே தெரியும்ல, அது மட்டும் இல்ல எனக்கு பாட்டியோடைய டாய்ஸும் வேண்டாம் அப்படின்னும் போது உடனே அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம பாட்டினால தான் நம்ம இங்க இருக்கோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருது. உடனே அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே ரூமை விட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே போன்ல அந்த ஸ்பைடரை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதுக்காக என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து சுத்தி பார்த்துட்டு ஸ்டிங்ன்ற மாதிரி ஒரு நேம் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. கட் பண்ணா ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு காமிக் புக் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய அம்மா வந்து காமிக் புக் ஸ்டோரி எழுதுவாங்க. ஸோ இவர் புக் எழுதி சாண்டி லேடி கிட்ட தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த சாண்டி லேடி தான் கால் பண்ணி எப்போ நீங்க அடுத்த காமிக் புக்கை வந்து முடிச்சு தருவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஹீரோயினுடைய அப்பா நான் சீக்கிரமா முடிச்சு தரேன்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண அந்த ஸ்பைடர் போட்டோவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஜாருக்குள்ள இருக்கிற ஸ்பைடர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்குது. அப்போ ஹீரோயினுடைய அம்மா வந்து இவளுடைய பேரை சொல்லி கூப்பிட உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஜாரை வந்து அந்த டேபிள வச்சுட்டு அம்மா கிட்ட போறாங்க. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ உன்னுடைய தம்பியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னும் போது உடனே ஹீரோயினும் எதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது உன்னுடைய தம்பி ஜஸ்ட் 6 மாசம் பேபி தான், அதனால நீ அவனை பேப்பர் எடுத்து அவன் எதுவும் சாப்பிட்றாம பார்த்துக்கோ சரியா அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி 1000 ஹவர்ஸ் நான் தம்பியை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன், ஸோ இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. ஆனால் அம்மா வந்து நீ ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோ, அதுக்குள்ள நான் ஒர்க்க முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல உடனே இங்க நம்ம ஹீரோயினுக்கு சமக்கம் வந்துடுது. ஸோ சோஃபால படுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. ஏன் இப்படி ஆட்டிடியூட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் அவளுடைய அம்மாவை பார்த்து சோஃபால படுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. உடனே அம்மாவும் சரி ஓகே நம்ம பொண்ணு ஒன்றும் கோவப்படல போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெரி குட் நீ தம்பியை பார்த்துக்கோ, அதுக்கு முன்னாடி பனானாவை சாப்பிடு சரியா அப்படின்னு கொடுத்துட்டு ரூம்குள்ள போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயின் அவளுடைய கையில உள்ள பனானாவை கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அவளுடைய தம்பியவே பிடிக்காது. எதுக்குன்னா ஹீரோயினுடைய அப்பா இருக்கார்ல அவர் வந்து நம்ம ஹீரோயினுடைய உண்மையான அப்பா கிடையாது. உண்மையான அப்பா வந்து இவங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் வந்து 2வதா கல்யாணம் பண்ண ஒரு ஸ்டெப் ஃபாதர் தான். அதனாலேயே ஹீரோயின் வந்து இந்த அப்பா இருக்கார் இல்லையா அவரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவா, அப்பான்ற மாதிரி கூப்பிட மாட்டா. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நிறைய டாய்ஸை வந்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு தான் இந்த போஸ்ட் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. அப்போ அந்த டெஸ்க்ல ஒரு கரப்பாம்பூச்சி உயிரோட ஓடிட்டு இருக்கவும் அதை வந்து டக்குன்னு கையில பிடிச்சிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயம், ஆனா இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையில பிடிச்சிட்டு அதை வச்சு விளையாண்டிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டில் உள்ள ஸ்பைடர் ஹீரோயினை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் ஸ்பைடர் கிட்ட உனக்கு பசிக்குதா இந்த சாப்பிடு அப்படின்னு கையில விளையாடிட்டு இருந்தா அந்த கரப்பம்
கரப்பாம்பூச்சி எடுத்து ஜாருக்குள்ள போட்டு சாப்பிட சொல்லிட்டு அது எப்படி வேட்டையாடுது அப்படின்னு ஜாரையே பார்த்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஹீரோயினுடைய தம்பி அழுக்கிற சத்தம் கேட்க இவன் வேறடா அப்படின்னு டக்குன்னு ஹீரோயின் தம்பியை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பவும். ஆனா ஸ்பைடரும் பூச்சியும் ஜாருக்குள்ள இல்ல. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஜார்ல உள்ள ஸ்பைடர் எங்க போச்சு அப்படின்னு தேட ஆரம்பிக்க அப்ப அந்த ஜார் மூடிக்கு அடியில ஸ்பைடர் இருக்கிறத பார்த்து ஹாப்பி ஆகுறா. அது வந்து நிறைய வெப்லாம் விட்டு வச்சிருக்குது. ஸோ கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அதே அபார்ட்மெண்ட்ல கீழே இருக்கிற ஒரு வீட்டில் பைப்பை வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டில் ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா காமிக் புக் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஆனால் பார்ட் டைமா அந்த மாதிரி பில்டிங்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் கீழே உள்ள வீட்டில் பைப்பை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஒரு கரப்பாம்பூச்சி ஹீரோயினுடைய அப்பா கண்ணுலையா விழுந்துருது. உடனே இந்த அப்பாக்காரர் பயந்து ஐயோன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க அப்ப வீட்டு ஓனர் மரியா வராங்க. ஸோ இவங்க தான் அவங்க. என்ன கரப்பாம்பூச்சிக்கே இப்படி பயந்து கத்துறீங்க, அதுங்க நிறையவே என்னோட வீட்டில் இருக்குதுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே சொல்றாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா சிரிச்சுக்கிட்டே வந்த வேலையை முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப அதுக்குள்ள ஹீரோயினுடைய வீட்டில இருந்து ஒரே சவுண்டா கேக்குது. உடனே அந்த மாதிரியா இருக்காங்கல்ல, என்ன உங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய குழந்தைங்க போட்ட சவுண்டா இருக்கும் அப்படின்னும் போது உடனே இங்க மரியா பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃபேமிலி போட்டோ பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மரியாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ உயிரோட இல்லை. உடனே மரியா அழுதும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோனுடைய அப்பா கிட்ட நீ லக்கி மேன்ரா, உன்னுடைய குழந்தைங்களை போய் பாருப்போ அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கட் பண்ண இந்த சே நம்ம ஹீரோயின் ஸ்பைடருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதனால வீட்டில் உள்ள கரப்பாம்பூச்சியெல்லாம் பிடிச்சி அந்த ஜாருக்குள்ள போட்டுட்டு எப்படி சாப்பிடுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜார்ல மூடிக்கு அடியில் உள்ள ஸ்பைடர் வந்து கரப்பாம்பூச்சியை கண்ணு வைக்கிற நேரத்தில் டக்குன்னு எடுத்து சாப்பிடுறது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்ல செம ஸ்பீடா சாப்பிடுது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா ஆகுறா ஸ்பைடரை பார்த்து. அதோடைய ஆபத்து என்னன்றது நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே தெரியல. ஸோ கட் பண்ணா ஹீரோயினுடைய அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கதை ஓப்பன் பண்ண போறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய அம்மா கதை ஓப்பன் பண்ணிட்டு பேபியை கொடுத்துட்டு நீ பேபியை பார்த்துக்கோங்க, நான் என்னுடைய அம்மா வீட்டு வர போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. கட் பண்ண இந்த சைடு அந்த பாட்டி அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்னு ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அது போக இந்த பாட்டியோடைய பொண்ணு தானே நம்ம ஹீரோயினுடைய அம்மா. ஸோ ஹீரோயினுடைய அம்மா அந்த பாட்டி கிட்ட டைம் ஆயிட்டு நீங்க தூங்குங்கன்ற மாதிரி பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மோந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரே மவுத் பால் ஸ்மெல்லா வருது. ஸோ கட் பண்ணா இங்க ஹீரோயினுடைய அப்பா காமிக்காக வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் ஆச்சு. அப்போ ஹீரோயினா கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பா கிட்ட ஓடி வந்து எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஒரு குட் நியூஸ், 45,000 எக்ஸ்ட்ரா காப்பீஸ் வந்து நம்மளுடைய காமிக் புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. அப்படியா, ரொம்பவே ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவளுடைய அப்பா கிட்ட நீங்க வரைஞ்சிருக்கிறத பார்த்தா ஈவில் மாதிரி இல்ல, ப்ரொஃபசர் மாதிரி இருக்குது, ஈவிலா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அதை வரைய ஆரம்பிக்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்த்து இந்த அம்மா வந்து டின்னர் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் 3 பேரும் ஹாப்பியா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஜார்ல உள்ள ஸ்பைடரை தான் காட்டுறாங்க. ஸ்பைடர் பாத்தீங்கன்னா செம பெருசா வளர்ந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினுடைய பிரதரும் பாத்தீங்கன்னா தூங்காம அழுதுட்டே இருக்க அம்மா பேபியை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இங்க அப்பா வந்து அந்த காமிக் புக்காக அந்த வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வரைஞ்ச கூலிங் கிளாஸ் அழிச்சிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஏத்த மாதிரி வரைகிறாரு. அப்ப ஹீரோயினுடைய ரூம்ல டிஃப்ரெண்டா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு என்ன இந்த சவுண்டு இந்த டைம்ல கேக்குது அப்படின்னு ரூமுக்குள்ள ஹீரோயினுடைய பேரை சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போக ஆனா ஹீரோயின் வந்து ரூம்ல காணும். உடனே அப்பா வந்து இவ எங்க போனா, இந்த டைம்ல எங்க சுத்திட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் ஒரு நோட்ல ஸ்பைடரை வரைஞ்சி வச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு செமையா வரைஞ்சிருக்காளே அப்படின்னு அதை பக்கத்துல உள்ள ஜாரையும் ஸ்பைடரை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினுடைய ரூம்குள்ள வந்து நீங்க என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமா சொல்றா. உடனே அப்பா வந்து திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரூம்ல தூங்கிட்டியான்னு பார்க்க வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோயின் ஜம்ப் பண்ணி பெட்ல படுத்துட்டு இப்ப பாத்துட்டீங்களா நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பவும் சிரிச்சுக்கிட்டே நீ வரைஞ்சிருக்கிற ஸ்பைடர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது, உன்னை நினைச்சா ரொம்பவே ப்ரௌடா இருக்குதுன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் ஓ அப்படியா, நீங்க உண்மையாவா சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல, ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு வரைஞ்சி தந்த கூலிங் கிளாஸ் அழிச்சிட்டீங்கன்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்படின்னும் போது உடனே அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சாரி அதுக்கு கூலிங் கிளாஸ் தேவையில்லைன்னு சமாளிச்சு பாக்குறாங்க. உடனே ஹீரோயினும் வேண்டாம் நீங்க என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க, பரவாயில்ல அது உங்க ஐடியா, நீங்க அதை சேஞ்ச் பண்ணணும்னு தேவை கிடையாது அப்படின்னு ரொம்பவே கவலையா சொல்லிட்டு படுத்துட்டாங்க. உடனே அப்பா ஹீரோயினை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு குட் நைட்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பாவும் அப்படியே படுத்து தூங்க போயிட. ஸோ எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கு. மெதுவா அந்த ஸ்பைடரை காமிச்சா அது பாத்தீங்கன்னா அந்த ஜார் முடிய திறந்து ஹீரோயினை விட்டு வென்டிலேட்டர் வழியா எஸ்கேப் ஆகி அந்த கஜினி பாட்டியோட வீட்டுக்கு போகுது. அது அந்த பாட்டி வளர்த்துட்டு இருந்த கிளி வந்து வென்டிலேட்டர்ல பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஆனா அந்த பேரட் கிட்ட சேர்ல தூங்கிட்டு இருந்த வெள்ளமுடி பாட்டி பேரட் கத்துறது கேட்காம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பேரட் வந்து பயங்கரமா கத்த அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோயினுடைய ஃபேமிலி பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அப்பா வந்து ஹீரோயினுடைய அம்மா கிட்ட நான் நம்ம பொண்ணு கிட்ட பெஸ்ட் அப்பாவும் நடக்கலன்னு ரொம்பவே கவலையா ஃபீல் பண்ணி சொல்றாரு. உடனே அம்மா வந்து
நீங்கள் பெஸ்ட் அப்பாவாக தான் நடக்கிறீங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அவங்க ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெள்ளமுடி பாட்டி பயந்து போய் பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்டு ஹீரோயினுடைய ஃபேமிலி பயந்துருது. உடனே என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோயின் அப்பா அந்த கஜினி வீட்டு பாட்டிக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பாட்டியோடைய வீட்டில் வளர்த்த அந்த கிளி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக எந்த ஒரு சதையுமே இல்லாமல் ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சு எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு சமசாக்கில் அப்படியே சலையாட்டமாக உறைஞ்சி போய் நின்று இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வெள்ளமுடி பாட்டிக்கிட்ட கேட்கும்போது உடனே அவங்களும் இது எல்லாத்தையுமே எலி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது உடனே ஹீரோயினுடைய அப்பா இல்லை கண்டிப்பாக இது எலி பண்ணலை, நீங்கள் ஃப்ராங்க்குக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே வெள்ளமுடி பாட்டி ஃப்ராங்க்குக்கு கால் பண்ணி வர சொல்ல ஃப்ராங்க் வீட்டுக்கு வந்து பேரட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். உடனே வெள்ளமுடி பாட்டி ஃப்ராங்க் கிட்ட பேரட்டை கொண்டது எலி தானே அப்படின்னு கேட்கும்போது பேரட்டை கொண்டது எலி மாதிரியா தெரியுது, எலிலாம் கிடையாது, வேற ஏதோ ஒன்று வந்திருக்குது அப்படின்னு டார்ச் அடிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ரத்தம் பட்ட இடத்த வழியா போறான். அப்போ வீட்டில் உள்ள வென்டிலேட்டர் வழியா பார்த்துட்டு இந்த வழியா தான் ஏதோ ஒன்று வந்து பேரட்டை கொண்டு சாப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகை மாதிரி உள்ள ஒரு மருந்து மாதிரி இருக்குது, அதை வென்டிலேட்டருக்குள்ள போட்டுட்டு பேரட்டை எது கொண்டுச்சோ அது இந்த மருந்து கொண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இந்த அனிமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பூனை கத்துற மாதிரியான சவுண்டு கேட்டு அதே மாதிரி ஜார்ல உள்ள ஸ்பைடர் வந்து பூனை மாதிரி கத்த ஆரம்பிக்குது. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. என்னடா அது இன்னொரு அனிமல் வீடியோவை பார்த்து இது வந்து கத்துதே அப்படின்னு இன்னொரு வீடியோவை போட்டு காமிக்கிறா. பார்த்தா அதே மாதிரி இந்த ஸ்பைடரும் மிமிக் பண்ணிட்டு இருக்குது. உடனே ஹீரோயின் நீ நல்லா மிமிக் பண்றியே அப்படின்னு கேட்டுட்டு செம ஹாப்பியாகி ஸ்பைடருக்காக நிறைய காக்ரோச்சை பிடிச்சி உள்ள வந்து போடுறா. அப்போ விசில் போடுற சவுண்டு கேட்டு ஸ்பைடர் கிட்ட பசிக்குதான்னு கேட்குறா. உடனே ஜார்ல உள்ள ஸ்பைடரும் ஹீரோயின் அடிச்ச விசில் மாதிரி அடிக்குது. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே காக்ரோச் கவர் ஓப்பன் பண்றா. அப்போ தெரியாம இந்த பால் இருக்கு இல்லையா, அதான் பாச்சா உருண்டை மாதிரி இருக்குமே, அது அந்த ஜார் கிட்ட உருண்டு போகுது. உடனே ஜார்ல உள்ள ஸ்பைடர் வந்து பயந்து கத்தி ஜார்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. ஓ இதை பார்த்தா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பால் எடுத்து ஜார் கிட்ட இருந்து எடுத்துடுறா. உடனே ஜார்ல உள்ள ஸ்பைடர் வந்து அமைதியாகிடுது. இந்த ஸ்பைடருக்கு என்னாச்சு, இது வெறும் அந்த பாச்சா உருண்டை தானே, இதை பார்த்து ஏன் இது பயப்படுது அப்படின்னு யோசித்துக்கிட்டே திரும்பவும் அந்த ஸ்பைடர் ஜார் கிட்ட கொண்டு போய் ஸ்பைடர் வலை கிட்ட வைக்கிறா. டக்குன்னு வலை வந்து எரிஞ்சு கட் ஆயிடுது. உடனே ஜாருக்குள்ள இருக்கிற ஸ்பைடரும் பயந்து எஸ்கேப் ஆக உருண்டுகிட்டே போய் டேபிள்ல இருந்து கீழே விழ போக, ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து ஜாரை வந்து கேட்ச் பிடிச்சி டேபிள் வச்சுட்டு பயந்துகிட்டே ஜாரை பாக்குறாங்க. ஸ்பைடர் ரொம்பவே இப்போ கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீ நல்லா வளர்ந்துட்டியே அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா ஆறாங்க. இன்னுமே இதோடைய ஆபத்து வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. கட் பண்ண அந்த சைடு ஃப்ராங்க பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லுமே பூச்சி எதுவும் வராம இருக்கிறதுக்காக பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஹீரோயின் வீட்டுக்கும் பூச்சி மருந்து அடிச்சுட்டு ஹீரோயினுடைய ரூமுக்குள்ள போய் மருந்து அடிக்க வென்டிலேட்டரை டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்து என்னுடைய ரூமுக்கு ஸ்ப்ரே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது எதுக்கு அப்படின்னு ஃப்ராங்க் கேட்கும்போது உடனே ஹீரோயின் என்னுடைய பெட் ஸ்டிங்குக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஸ்டிங்கா, அது என்ன உன்னுடைய கேட்டா என்ன பூனையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய பெட் வந்து ஸ்பைடர் அப்படின்னும் போது ஃப்ராங்க்கும் சிரிச்சுக்கிட்டே ஸ்பைடர் எல்லாம் பெட்டை வளர்க்கக்கூடாது, அது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் கையில் உள்ள ஜார் எடுத்து காமிக்கிறாங்க. ஃப்ராங்க்கும் டார்ச் அடிச்சு பார்க்குறான். ஆனால் அந்த ஸ்பைடர் ஜார்ல இருந்து ஃப்ராங்கை பயமுறுத்தி விட்டுருது. டக்குன்னு ஃப்ராங்கை பயந்து ஹீரோயின் கிட்ட ஒன்றும் பேசாம ஜாரை பார்த்துட்டே இருக்கிறான். கட் பண்ணா வெள்ளமுடி பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஃப்ராங்க் அப்பார்ட்மெண்ட்ல ஃபுல்லுமே பூச்சி மருந்து அடிச்சதுக்காக காசு கேட்டுட்டு இருக்கு. ஆனா வெள்ளமுடி பாட்டி கொஞ்சமா தான் காசு கொடுக்குறாங்க. உடனே ஃப்ராங்க் நான் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பூச்சி மருந்து அடிச்சேன், ஆனா இவ்வளவு கொஞ்சமா காசு தரீங்களேன்ற மாதிரி கோவமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. உடனே வெள்ளமுடி பாட்டி உனக்கு இது போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாம இருக்கிறான். உடனே அந்த ஃப்ராங்க் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்து நான் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா மருந்து அடிச்சேன், ஆனா இவ்வளவு கம்மியா தான் அமௌண்ட் தந்திருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா அப்பாவால எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா, சாரி என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த பிராங்கை பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோடயே அந்த வென்டிலேட்டரையே பார்த்துட்டு போறான். ஸோ கட் பண்ணா நைட் ஆகுது, எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்போ ஜாரை காட்டுறாங்க. ஜாரோடைய மூடி ஓப்பன்ல இருக்குது. ஜாருக்குள்ள இருந்து அந்த ஸ்பைடரை காணும். அதே சமயத்துல இந்த மரியா அவளுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் வளர்க்குற நாய் மட்டும் இந்த டிவி பார்த்துட்டு இருக்கும். இந்த டைம்ல வென்டிலேட்டர்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே வென்டிலேட்டரை பார்த்து குலைக்க ஆரம்பிக்க நாய் குறைக்கிற சவுண்ட் வந்து இந்த மரியாவுக்கும் கேட்டு பயந்து எந்திரிச்சு நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டியா அப்படின்னு கோவத்துல நாயை தூக்கி வீட்டுக்கு வெளியில விட்டுட்டு கதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நாய் வீட்டுக்கு வெளியில இருந்து கத்திட்டே இருக்குது. இதனால மரியாவுக்கு தலைவலியாகிடுது. உடனே மரியாவை கிச்சனுக்கு போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி டேப்லெட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த டேப்லெட் பாக்ஸ் கிட்ட அந்த ஸ்பைடர் இருக்கும். ஆனா அந்த மரியா வந்து ஸ்பைடரை பார்க்கல. மரியா டேப்லெட்டை போட்டுட்டு அவன் அந்த டேப்லெட் பாக்ஸை கபோர்டுக்குள்ளேயே திரும்ப வைக்கிறாங்க. ஆனா அப்போ அந்த ஸ்பைடர் கபோர்டுக்குள்ள காணும். அப்புறமா அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவளுடைய ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டே போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த டைம்ல மரியா பாடியில ஸ்பைடர் இருக்குது. ஆனா அதை கவனிக்காம அவ ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு அவ பாட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி ஸ்பைடர் இருக்க கவனிக்காம போட்டோவை ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்போ டக்குன்னு ஸ்பைடர் போட்டோ ஃப்ரேம்ல இருந்து மரியாவுடைய முகத்துல விழுந்து கொடூரமா கடிச்சிருது. மரியாவும் பயந்து கத்திக்கிட்டே போட்டோவை கீழே போட்டுட்டு அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பார்த்துட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு பயந்து எந்திரிக்க
ஸ்பைடர் உடம்புல இருக்கான்னு தட்டி விட்டுட்டு முகத்துல ஏதோ வலிக்கின்ற மாதிரி பாத்ரூம்ல கண்ணாடி போய் பாக்குறாங்க. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஸ்பைடர் முகத்துல கடிச்சிருக்கும் இல்லையா, அது பயங்கரமா ஒரு மாதிரி தடுத்து போயிருக்கும். ஸோ டக்குன்னு ரத்தமா வாந்தி எடுத்து திரும்ப பயந்துகிட்டே கண்ணாடியை பார்த்து மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா விழுந்ததுல தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துட்டே இருக்கும். மரியா எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவளால எந்திரிக்கவே முடியல. வலி தாங்காம வாயை பொழந்துக்கிட்டு பயந்து போய் ஸ்பைடர் எங்க இருக்குன்ற மாதிரி சைட்ல பாக்குறாங்க. அப்போ அந்த ஸ்பைடர் வந்து மரியாவை பார்த்து மெதுவா வருது. உடனே மரியா பயந்து போய் திரும்ப ஸ்பைடர் எங்க வருதுன்ற மாதிரி சைட்ல பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஸ்பைடரை காணோம். உடனே பயந்து போய் எங்க போச்சுன்ற மாதிரி தலையை திருப்ப முடியாம கண்ணாலே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஸ்பைடர் மரியாவுடைய கழுத்து வழியா ஏறி வாய்க்குள்ள போகுது. அவளால தடுக்கவே முடியல. கத்த வருவா. ஆனா அதுக்குள்ள ஸ்பைடர் வாய் வழியா உள்ள போய் தொண்டை வழியா இறங்கி வயிற்ற கிழிச்சு வெளியில வரும். அவ்வளவுதான். இந்த சீனை பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கும். ஆனா மரியானால வலி தாங்க முடியாம கத்தையும் முடியாம கதறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மாவுடைய நெயில் பாலிஷை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா கிட்ட எரிக் சயின்டிஸ்ட் எங்க அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிட, உடனே அப்பா வந்து எரிக் ஒன்றும் சயின்டிஸ்ட் கிடையாது, அவன் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், அவங்ககிட்ட நிறைய ஃபிஷ் இருக்கும், அது சேல்ஸ் பண்ணுவான் அப்படின்னும் போது உடனே ஹீரோயின் எரிக்கோடைய வீட்டுக்கு போறா. ஸோ இதுதான் எரிக் அந்த சயின்டிஸ்ட்னு சொன்னான் இல்லையா, அவனுடைய வீடு போல. ஸோ கதவை தட்டுறா. உடனே எரிக் கதவை ஓப்பன் பண்ணிட்டு, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஃபிஷ் இருக்குது, உங்களுக்கு வேணுமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு ஃபிஷ்லாம் தேவையில்ல அப்படின்னு சொன்னதுமே, அப்போ என்கிட்ட ஸ்பைடர் இருக்குது, அது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே எரிக் வந்து ஹீரோனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஸோ ஜார்ல உள்ள ஸ்பைடரை நம்ம எரிக் கிட்ட காமிக்க, ஸ்பைடரை பார்த்துட்டு இது எந்த டைப் ஸ்பைடர் அப்படின்னு சாக்காகி கேட்க, எனக்கு தெரியல, நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இந்த ஸ்பைடர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்குதுல்ல அப்படின்னும் போது உடனே எரிக் வந்து, இந்த ஸ்பைடர் எத்தனை வருஷமா இப்படி ஃபாஸ்ட்டாக வளருதுன்ற மாதிரி கேட்கும்போது, இது கொஞ்ச நேரத்திலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அவன் ரொம்பவே மிரண்டு போய், நீ சொல்ற மாதிரியெல்லாம் இப்படி ஸ்பைடரால ஃபாஸ்ட்டாக வளர முடியாது, நீ உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஸ்பைடருக்கு இருட்டுனா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சு ஸ்பைடர் கிட்ட சாப்பாடு வேணுமான்ற மாதிரி கேட்குறான். ஸ்பைடரும் பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு வேணுன்ற மாதிரி சொல்லுமா. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த எரிக்குக்கு தூக்கி வாரி போடுது. ஸ்பைடருக்கு எந்த குரலுமே கிடையாது. அப்போ இது ஸ்பைடரே கிடையாது அப்படின்னு பயங்கர சாக்கில் சொல்ல, உடனே ஹீரோயின் ஜாரை ஓப்பன் பண்ணி ஸ்பைடருக்கு கரப்பான் பூச்சி வர போடுறதுக்காக ஓப்பன் பண்ணுறா. ஸோ எரிக் வந்து பயந்து டக்குனு ஹீரோயின் கிட்ட, நீ ஓப்பன் பண்ணாத, இது நல்ல ஐடியாவே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஹீரோயின் ஓப்பன் பண்ணி கரப்பான் பூச்சியை உள்ள அந்த ஜாருக்குள்ள போக டக்குனு ஸ்பைடர் பூச்சியை சாப்பிட்றது. இதையும் பார்த்து அவன் பயந்து போய்ட்றான். ஆனால் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, எப்படி என்னுடைய ஸ்பைடர் வந்து சூப்பராக இருக்கா அப்படின்னும் போது உடனே எரிக்குக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம, ஆமாப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு, நீ உன்னுடைய ஸ்பைடரை என்கிட்ட தந்துட்டு போறியா, நான் இது எந்த டைப் ஸ்பைடர்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னும் போது உடனே ஹீரோயின் எரிக் கிட்ட, இந்த ஸ்பைடரை பத்தி என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாத சரி அப்படின்னும் போது உடனே எரிக்கும் சரின்னு சொல்லிட்டான். கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினோட வீட்டில் ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வென்டிலேட்டர்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டு ரெண்டு பேருமே பயந்து போய் அந்த வென்டிலேட்டரே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்பவும் சவுண்டு வந்து கேட்டுட்டே இருக்குது. உடனே ஹீரோயினோடைய அப்பா வென்டிலேட்டரை ஓப்பன் பண்ணி என்ன சத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ ஏதோ ஒன்று ஓடி வந்து ஹீரோயினோடைய அப்பாவை அட்டாக் பண்ண வருது. உடனே ஹீரோயினோடைய அப்பா அதை பார்த்து பயந்து அலறி அடிச்சு தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. அது என்னன்னு பார்த்தா மரியா வளர்த்த அந்த நாய் தான். ஸோ வென்டிலேட்டர் வழியா வந்து ஹீரோயினோடைய அப்பாவை பயமுறுத்தி இருக்குது. உடனே ஹீரோயினோடைய அப்பா அந்த நாயை தூக்கிட்டு போய் மரியா கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டோடைய கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க. ஆனா மரியா வந்து கதவை திறக்கவே வரல. உடனே ஹீரோயினோடைய அப்பா வந்து ஒரு டூப்ளிகேட் சாவி மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லா மெயின்டெனன்ஸும் அவங்க தானே பண்றாங்க. ஸோ அந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ணி நாயை வீட்டுக்குள்ள விட்டுட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்தா நாய் எதையோ பார்த்து கத்திட்டே இருக்குது. உடனே ஹீரோயினோடைய அப்பா, நாய் என்னத்தை பார்த்து கத்திட்டே இருக்குது அப்படின்னு எட்டி வந்து பார்த்தா மரியா அந்த பாத்ரூம்ல ரத்த வெள்ளமா செத்து கிடப்பாங்களாம். அவ்வளோதான். மறண்டு போய் ரொம்ப ஷாக்காகி அப்புறம் என்ன போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து மரியாவுடைய பாடியை தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினுடைய அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ போலீஸ் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட, யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, ஆனால் மரியாவுடைய ஃபேமிலியை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணாங்க, அப்போதுல இருந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னும் போது, நீங்க எப்படி மரியா செத்ததை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா, எங்கள் வீட்டுக்கு வென்டிலேட்டர் வழியா அந்த நாய் வந்துச்சு, அது மூலமாக நான் அவங்க கிட்ட நாயை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கதை ஓப்பனில் தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுடைய அப்பா பயந்துக்கிட்டு, டோர் வந்து லாக்கில் தான் இருந்துச்சு, என்கிட்ட டூப்ளிகேட் கீ இருந்துச்சு, அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன்னும் போது உடனே போலீஸ்க்கு ஹீரோயினுடைய அப்பா மேலே சந்தேகம் வருது. உங்ககிட்ட எதுக்கு டூப்ளிகேட் கீ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பில்டிங் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒரு கால் வந்துடுது. உடனே போலீஸும் எடுத்து பேசுங்க அப்படின்னும் போது உடனே அப்பாவும் யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ யார் கால் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எரிக் தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட உங்கள் மகளை பற்றி நான் பேசணும் அப்படின்னும் போது உடனே ஹீரோயினுடைய அப்பா எரிக் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ எரிக் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் அந்த பெட்டா வளர்த்த ஸ்பைடரோடைய ஜாரை காமிச்சு, உங்கள் பொண்ணு பெட்டா வளர்த்த ஸ்பைடர், இது எந்த டைப் ஸ்பைடர்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த ஸ்பைடர்னால அப்பார்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னும் போது உடனே அப்பா வந்து இந்த ஸ்பைடர்
ஸ்பைடர்னாலே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வருமா, அப்படி என்ன கொலையா பண்ண போது இது அப்படின்னு ரொம்பவே நக்கலாக கேட்குறாரு. உடனே எரிக் வந்து ஜார் மூடி மேலே அந்த கரண்ட் ஷாக் கொடுக்க ஸ்பைடர் பயந்து ஜாருக்கு அடியில் வந்து ஹீரோயினுடைய அப்பாவை பயமுறுத்திடும். டக்குன்னு பயந்து சேர்ல இருந்து கத்திக்கிட்டே பின்னாடி போறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயினுடைய அப்பா ஸ்பைடரை பற்றி யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ஜாலியாக அந்த மரிய நாய் கூட விளையாண்டிட்டு இருக்காங்க. உடனே அப்பா ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி அந்த ஸ்பைடர் கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டு ஹீரோயினுடைய அம்மா ஸ்பைடரா என்ன ஸ்பைடர் அப்படின்னு சாக்கில் கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் சமக்கும் வந்து என்னுடைய ஸ்பைடரை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு வேகமாக எரிக்கோடைய வீட்டுக்கு ஓடி போறா. ஆனால் அப்பா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரியான ஸ்பைடரை நீ வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்க கூடாது, ஏன்னா உன்னுடைய தம்பிக்கு அந்த ஸ்பைடரில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கோவமாக கத்தி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் எந்த ஆன்சரும் சொல்லாமல் எரிக்கோடைய வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே கதவை தரங்கன்ற மாதிரி தட்டிட்டு இருக்க. ஆனால் எரிக்கு ஹீரோயின் கதவை தட்டுறது கேட்குது. ஆனால் வேணும்னே கதவை திறக்காம இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறக்காததுனால கோவமாக வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி காமிக் புக்கில் வர்ற மாதிரி கேரக்டரா கொல்றது இல்லை, இது நான் வளர்த்த பெட், நீங்கள் எப்படி என்னுடைய பெட்டை கொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பயங்கரமாக கத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. உடனே அப்பா வந்து நீ வளர்க்குற பெட்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ண, அதான் உன் நல்லதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் சமாதானப்படுத்த போக ஹீரோயின் கோவமா அப்பாவுடைய கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் என்னுடைய நல்லதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய அப்பாவே கிடையாது, நீங்கள் என்னுடைய ஸ்டெப் ஃபாதர் மட்டும்தான் அப்படின்னு கோவமா அழுதுகிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு போய் லாக் பண்ணிடுறாங்க. உடனே அம்மா வந்து அப்பா கிட்ட நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்பா வந்து அவள் என்னுடைய பொண்ணு, அவள் நல்லதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு இங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அம்மா வந்து அப்பா கிட்ட நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு திட்டிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக உள்ளே போகிறாங்க. இங்கே இந்த மரியாவுடைய நாய் பார்த்தீங்கன்னா அப்பாவியா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். கட் பண்ண இந்த சைடு எரிக்க தான் காமிக்கிறாங்க. ஸ்பைடர் வந்து ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் போட்டு சாப்பாடு போட்டு எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். உடனே ஸ்பைடர் வந்து பயந்து போய் கண்ணாடி கூண்டில் ஒளிஞ்சு நிற்குது. அதை பார்த்து எரிக் நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ண அப்பாவை காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்தே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்ற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ அவன் வரைஞ்ச அந்த ஸ்பைடரை பார்த்துட்டு கையை வந்து டெஸ்கில் வைக்கிறான். அப்போ கை கிட்ட ஸ்பைடர் இருக்கிறத பார்த்து டக்குன்னு பயந்து அலறி அடிச்சு திரும்பி அந்த இடத்த பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல ஸ்பைடர் இருக்காது, அது வெறும் ஒயர் தான். அதுதான் ஸ்பைடர் மாதிரி அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குது. கட் பண்ண அந்த சைடு எரிக்கோடைய வீட்டை காமிச்சா ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் இருந்து அந்த ஸ்பைடர் வந்து கண்ணாடி கூண்டில் உள்ள எல்லா பூச்சியுமே சாப்பிட்டு பயங்கர பெருசாக வளர்ந்து அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு எஸ்கேப் ஆகிடுது. கட் பண்ண ஹீரோயினுடைய அப்பா அப்பார்ட்மெண்ட்ல இந்த குப்பெல்லாம் போட்டு அழிக்கிற கார்பேஜ் காம்பேக்டர் மிஷினை வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய அப்பா அந்த காமிக் புக் கொடுக்குற சாண்டி கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க சாண்டி வந்து ஹீரோயின் அப்பா கிட்ட நீ ஒழுங்கா புக்கை வந்து ஃபாஸ்டா எழுதி அனுப்ப மாட்டேற, அதனால நான் உன்னுடைய காமிக் புக்கை பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மெசேஜை கேட்ட உடனே அப்பாவுக்கு வந்து சமக்கம் வந்து அந்த மெஷினை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்பா பார்த்து இந்த வெள்ளமடி பாட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட நீ எதுக்கு மெஷினை உடைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்பா வந்து மெஷின் ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு அதான் அடிக்கிறேன்ற மாதிரி கோவத்தை மனசில் வச்சுட்டு அமைதியாக சொல்கிறான். உடனே அந்த வெள்ளமடி பாட்டி கோவமா அப்பா கிட்ட நீ மெஷின் ஹீட்டாக இருக்குதுன்னு போய் சொல்கிற, நீ இனிமேல் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எந்த வேலையுமே பண்ண வேணாம், நான் வேற ஆட்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா பாட்டி கிட்ட எதுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான். உடனே பாட்டி அதுவா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால நீங்க இருந்து போயிடுப்பா அப்படின்னு கோவமா திட்டி விட்டுறாங்க. ஸோ அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே கவலையாக இருக்கிறான். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளுடைய அம்மாவுடைய ரூமில் ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மரியா நாய் படுத்துட்டு இருக்குது. அப்போ வெண்டிலேட்டரில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே மரியா நாய் வந்து வெண்டிலேட்டரை பார்த்து பயங்கரமாக குலைச்சிட்டே இருக்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு ஃபோனில் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வெள்ளமுடி பாட்டு இருக்காங்கல்ல, அவள் வளர்த்த பூனையை காணும். உடனே பூனையை கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பூனை வந்து எங்கேயுமே காணும். இந்த பூனை எங்கே போச்சு, எங்கேயாவது போய் தொலைச்சிருத்துப்பா அப்படின்னு திட்டிக்கிட்டே கோவமா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் நம்ம கஜினி பாட்டி கூட டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பூனை கத்துற சத்தம் கேட்குமா. உடனே மறுபடியும் பூனையோட நேம சொல்லி கூப்பிட நம்ம கஜினி பாட்டி வெள்ளமுடி பாட்டி கிட்ட நீ எதை கூப்பிடுற அப்படின்னு கேட்கும்போது அதுவா நான் வளர்த்த பூனை காணும் அதனால தான் தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி டார்ச் அடிச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்ல தேடி போறாங்க. அப்போ ஒரு வெண்டிலேட்டர் ஓப்பனா இருக்கிறத பார்த்துட்டு அதை டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஸ்பைடர் சவுத்துல இருக்குமா, அவ்வளவுதான் பார்த்து மிரண்டு போய் டார்ச் அடிச்சு பாக்குறா. ஆனா அது வெறும் பூந்தொட்டி தான். உடனே பாட்டி இந்த வெண்டிலேட்டருக்குள்ள மறுபடியும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அப்போ வெண்டிலேட்டருக்குள்ள இருந்து பூனை கத்துற சவுண்ட் மறுபடியும் கேக்குது. உடனே பூனையை காப்பாத்துறதுக்காக அந்த வெண்டிலேட்டருக்குள்ள பயந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. அப்போ டக்குன்னு டார்ச் வந்து ஆஃப் ஆயிடுது. இந்த டைம்லயே டார்ச் ஆஃப் ஆகணும் அப்படின்னு கோவமா டார்ச்சை அடிச்சு எரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டார்ச் வந்து கடைசி வரை எரியவே மாட்டேங்குது. உடனே மேட்ச் பாக்ஸ் எடுத்து பத்த வைக்கிறாங்க. அப்போ பாட்டிக்கு ஆப்போசிட்ல ஸ்பைடரோடைய தலை இருக்குமா, அவ்வளவுதான் மறுபடியும் பார்த்து பயந்து அலறாங்க. டக்குன்னு ஸ்பைடர் பாட்டியை அந்த வெண்டிலேட்டருக்குள்ள இழுத்து அப்படியே இழுத்துட்டு போயிடுது. ஸோ அந்த சீன்லாம் டக்குன்னு பார்க்கும்போது லைட்டா பயம் வந்துடும். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்றாருன்னா அவர் வரைஞ்ச அந்த ஸ்பைடரை வந்து பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு கோவத்துல அந்த ஸ்பைடர் வரைஞ்ச பேப்பரை கிழிச்சு போட்டுறான். அதே சமயத்துல இந்த சைடு வெள்ளமுடி பாட்டியை வெண்டிலேட்டருக்குள்ள
ஸ்பைடர் வந்து வலை மாதிரி பின்னி நகர முடியாம சுத்தி வச்சிட்டு இருக்குது. அது போக அந்த வெள்ளமுடி பாட்டிக்கு அடிபட்டு பயங்கர ரத்தமா இருக்கும். ஆனா இன்னுமே சாகல. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நாய்கிட்ட சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. நாய் ஹீரோயினை பார்த்து குலைச்சிட்டே இருக்க இங்க ஹீரோயினுடைய அம்மாவோ யாருக்கிட்டயோ சிரிச்சுக்கிட்டே போன் பேசிட்டு இருக்காங்க. அது போக அப்பா வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்காரு இல்லையா, அதனால டிவியை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா சாக்கடிச்சிரும். உடனே அப்பாவுக்கு தலை மேல கோவந்துருது. கத்திக்கிட்டே டிவியை ஒரே கையில குத்தி உடைச்சு போட்டுறாரு. இந்த சத்தம் கேட்ட எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அம்மா ஹீரோயின் கிட்ட நீ தம்பியை கூட்டிட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் பயந்து தம்பியை தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அம்மா ஹீரோயினுடைய அப்பா கிட்ட பயந்துகிட்டே என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அமைதியா சொல்றான். அதே சமயத்துல இந்த சைடு இந்த தம்பியை வந்து பாத்துட்டு இருக்கா இல்லையா, சோ படுக்க வச்சுட்டு ஹெட்போனை காதல மாட்டிட்டு தொட்டில் மேல வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அம்மா பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட உங்க பிரச்சனையை பிள்ளைங்க முன்னாடி காட்டாதீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி கோவமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவளுடைய தலைக்கு மேல செவுத்துல அந்த ஸ்பைடர் ஊந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்பைடரை பார்க்கல. இங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அப்பாவுடைய தலைக்கு மேல ஸ்பைடர் வர்றத அம்மா வந்து பாத்துட்டாங்க. அவ்வளவுதான் பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா இவ என்னத்தை பார்த்து கத்துறா அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள ஸ்பைடர் வந்து ஹீரோயினுடைய அப்பாவை அட்டாக் பண்ண அப்பா வந்து கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுடைய அம்மா பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்பைடர் அம்மாவையும் விடாம அட்டாக் பண்ணும்போது உடனே அம்மா பயங்கரமா கத்தி அலறா. கத்துற சவுண்டு நம்ம ஹீரோயினுக்கு கேட்கல. ஏன்னா ஹீரோயின் தான் ஹெட்போன் போட்டு சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்கா இல்லையா. ஆனா ஹீரோயினுடைய தம்பிக்கு கேட்டு அப்படியே எட்டி பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள ஸ்பைடர் ஹீரோயினுடைய அம்மாவை அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோயினுடைய அம்மாவை இழுத்துட்டு போகுது. உடனே அப்பா வந்து ஹீரோயின் இருக்கிற ரூமை எட்டி பார்க்கறாங்க. அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் தான் பார்க்கறாரு. ஹீரோயினுடைய கால் மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ள ஹீரோயினுடைய அப்பாவை ஸ்பைடர் வந்து இழுத்துட்டு போயிடுது. இங்க நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியல. அப்பாட்டுக்கு அந்த ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நாய் வந்து ஸ்பைடரை பார்த்து குலைச்சிட்டே இருக்கும். இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு போட்டோவை பார்த்துட்டு நடந்து அப்படியே கிச்சனுக்கு போய் நாய்க்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு ரூம்குள்ள போய் வைக்கிறாங்க. ஏன்னா நாய் வந்து சாப்பாட்டுக்கு தான் குலைக்குதுன்னு நினைச்சிட்டாங்க போல. அப்போ ஹீரோயினுடைய அப்பாவை ஸ்பைடர் இழுத்துட்டு போகுது. ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்க்காம ரூம்குள்ள வந்து நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அவ அப்படியே திரும்பவும் உட்காந்து போனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாயை பாத்தீங்கன்னா இப்போதுமே குலைச்சிட்டே தான் இருக்குது சாப்பிடாம. உடனே ஹீரோயின் என்ன நீ சாப்பிடாம குலைச்சிட்டே இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே நாயை வந்து எட்டி பாக்குறா. ஆனா அதுக்குள்ள ஸ்பைடர் ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் அந்த வெண்டிலேட்டருக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. சோ ஹீரோயின் வெளியில வந்து பார்த்துட்டு அம்மா அம்மான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு வெண்டிலேட்டர் கிட்ட போய் எட்டி பாக்குறான். ஆனா அந்த பக்கம் ஹீரோயின்ஸோடைய பேரண்ட்ட அந்த வெண்டிலேட்டருக்குள்ள ஃபுல்லுமே இழுத்துட்டு போய் ஸ்பைடர் வந்து நகர முடியாம வலைய வச்சு சுத்தி வச்சிருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயினுடைய அப்பா வந்து கொஞ்சம் கத்துறாரு. இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னது இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு போன் எடுத்து ஹெல்ப்புக்கு போலீஸ்க்கு கால் பண்ண பாக்குறா. ஆனா சுத்தமா டவர் கிடைக்கவே மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் கதவை திறந்து பாக்குறா. கதவும் பாத்தீங்கன்னா திறக்க மாட்டேங்குது. உடனே விண்டோவை திறக்க ட்ரை பண்றாங்க. அதுவும் திறக்க முடியல. உடனே ஹீரோயின் என்னது எதுவுமே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு பயந்து ஓடி வந்து தம்பியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நாய் வெண்டிலேட்டருக்குள்ள இருக்கிறத பார்த்து குலைச்சிட்டே இருக்க. ஆனா திடீர்னு நாய் கத்தாம அமைதியாயிடுது. உடனே ஹீரோயின் என்ன நாய் கத்திட்டு இருந்துச்சு ஆனா இப்போ சவுண்டே இல்லையே அப்படின்னு பயந்து ஓடி வந்து வெண்டிலேட்டர்ல மறுபடியும் எட்டி பார்த்து நாயோடைய பேரை சொல்லி கத்த. அப்போ வெண்டிலேட்டருக்குள்ள இருந்து விசில் அடிக்கிற சத்தம் கேட்குமா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு மறந்து போயிடுறா. இப்பதான் எல்லாமே புரிய வருது. இது நான் வளர்த்த ஸ்பைடர் ஆச்சு, ஸ்டிங் தானே. வெண்டிலேட்டரை பார்த்து ஸ்டிங் அப்படின்னு கோவமா கத்த. அப்ப டக்குன்னு ஸ்பைடர் வந்து வெண்டிலேட்டர் வழியா ஹீரோயினை பார்த்து ஓடி வரும் பாருங்க. உடனே ஹீரோயின் பயந்து பக்கத்துல இருக்கிற கபோர்டை இழுத்து வெண்டிலேட்டர் வழியை எப்படியும் அடைச்சிடுறா. ஆனா ஸ்பைடர் வந்து கபோர்டையும் தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வர பாக்குது. அதை பார்த்து ஹீரோயின் பயந்து கபோர்டை பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுடைய தம்பி இருக்கிற தொட்டில் மேல ஸ்பைடர் இருக்கும். அப்ப ஏதோ சத்தம் பின்னாடி கேக்குதுன்னு பயந்து எட்டி பாக்குறா. பார்த்தா தொட்டில தம்பியை காணும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மறந்து போறாங்க. மறுபடியும் ஷாக்கிங்ல அந்த வெண்டிலேட்டர் வழியா எட்டி பார்த்து ஸ்டிங்ன்ற மாதிரி அழுதுகிட்டே கோவமா கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த வாட்டி. சோ கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஸ்பைடருக்கு பயந்து கத்தியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் கொஞ்சம் ஞாபகம் வருது. என்னதுன்னா ஸ்பைடருக்கு இந்த மாத் பாலை பார்த்து பயந்துச்சு இல்லையா, அதான் அந்த பாச்சா உருண்டை அதை பார்த்து பயந்துச்சு இல்லையா. ஸோ அப்படின்னா அந்த இதை வச்சு தான் ஸ்பைடரை கொலை பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி மாத் பால் ஸ்மெல் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி தண்ணியில கலந்து ஒரு துப்பாக்கிக்குள்ள ஊத்திட்டு ஸ்பைடர் வந்து கொல்றதுக்கு ரெடி ஆகிறா. ரொம்பவே தைரியமா பயங்கர கெத்தாவும் போறாங்க. உடனே ஹீரோயின் வெண்டிலேட்டர்ல மாத் பால் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவளுடைய ஃபேமிலியை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பைடர் நாயை கொண்டு போட்டிருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துட்டாங்க. இருந்தாலும் தைரியமா வெண்டிலேட்டர் வழியா அவ பேரண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயினுடைய அப்பா வந்து உயிருக்கு பயந்து வலையில இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூடவே தான் அந்த வெள்ளமுடி பாட்டியும் இருக்கிறத பார்த்து பயந்து போய் கத்துறாங்க. அதுக்குள்ள ஸ்பைடர் வந்து வெள்ளமுடி பாட்டியை இழுத்துட்டு போயிடுது. ஸோ லைட்டா பசிச்சிருச்சு போல. அதை பார்த்துட்டு ஹீரோயினுடைய அப்பா பயந்து கத்துறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் வெண்டிலேட்டர் வழியா எரிக்கோடைய வீட்டுக்கு போய் எரிக் கிட்ட ஹெல்ப் கேட்க எரிக்கின்ற மாதிரி கத்தி கூப்பிட ஆனா எரிக்க காணும். மேல எட்டி பார்த்து பயந்து கத்துறா. பார்த்தா எரிக்க செவுத்துல அந்த ஸ்பைடர் வந்து மூவ் ஆக விடாம அப்படியே வலையை சுத்தி வச்சிருக்குது. எரிக் செத்து வாய் வழியா ஒரே ரத்தமா வர கொட்டுது.
போகுது. அதை பார்த்த பயந்த நம்ம ஹீரோயின் எரிக்கு நம்பி இவ்வளவு தூரம் வந்தா நான் இவனே செத்து போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வென்டிலேட்டர் வழியா குண்டு பாட்டியோட வீட்டுக்கு வரா. அதான் நம்ம கஜினி பாட்டி ஹீரோயினை திடீர்னு வென்டிலேட்டர் வழியா வர்றதை பார்த்து பயந்து ஏதாவது பிரச்சனையா கதவு வழியா வரலாம்ல எதுக்கு இப்படி வர அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா இந்த பாட்டிக்கு தான் மரத்தி நோய் இருக்கு இல்லையா, ஸோ அதனால எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா டெலிஃபோனை செக் பண்ணி பார்க்கறான். ஆனா ஃபோன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் பாட்டிக்கிட்ட போய் உங்ககிட்ட ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஒரு அனிமல் நாயை இழுத்துட்டு போச்சு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பாட்டியை மட்டும் எதுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து மோந்து பார்க்கறா. பார்த்தா பாட்டியோடைய ட்ரெஸ்ஸா அந்த பாச்சா உருண்டை ஸ்மெல் வருது. அதனால தான் பாட்டியை ஒண்ணுமே பண்ணாம விட்டுருக்குது போல. உடனே நம்ம ஹீரோயின் பாட்டி வீட்டில் இருந்து ஒரு அந்த மோத் பாலை மிக்சரில் அடிச்சு ஜூஸாக ரெடி பண்ணி பாட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கலத்தாம பத்திரமா இருங்க அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு ஸ்பைடரை தேடி தைரியமாக போகிறாங்க. ஆனால் பாட்டிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அப்படியே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த லிக்விட் இருக்குல்ல அதை அவளுடைய உடம்புலையும் கொஞ்சம் ஊற்றிட்டு தைரியமாக தேடி போகிறான். அப்போ ஹீரோயினுடைய அப்பா வழி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துறாங்க. அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் வென்டிலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா உயிருக்கு பயந்து ஹெல்ப்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் வென்டிலேட்டருக்குள்ள போய் அப்பா கிட்ட அம்மாவையும் தம்பி எங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்பா எனக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னும் போது அதே சமயத்துல நம்ம கஜினி பாட்டி வீட்டில் காமிச்சா ஃபோன் ரிங் ஆகுது. உடனே பாட்டி ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்குறாங்க. உடனே ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஃப்ராங்க் இருக்கான்ல அவன் தான் பேசுறான். அந்த சீனை தான் இப்போ காட்டுறாங்க. அப்படியே இதில் கனெக்ட் பண்றாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா மேல மவுத் பால் லிக்யூட ஊத்துறா. உடனே அப்பா மேல உள்ள ஸ்பைடர் வலை எல்லாம் எரிஞ்சு வலையில இருந்து தப்பிச்சு வென்டிலேட்டர்ல இருந்து ஏறிக்கிறாரு. உடனே ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த பாச்சாவரோட ஸ்மெல் இருக்குல்ல உங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அது உங்களை எதுவுமே பண்ணாதுன்னு போது உடனே அப்பாவும் சரி அப்படின்னு வென்டிலேட்டர்ல ஏறிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய தம்பி கத்துற சத்தம் கேட்டு அப்பா பையனை காப்பாத்துறதுக்காக போக உடனே ஹீரோயினோட அப்பாவை தடுத்து அந்த கண்ணை எடுத்துட்டு போக போறா. அதுக்குள்ள டக்குன்னு ஸ்பைடர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஓடி வந்துடும். அதை பார்த்து பயந்துகிட்டே ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே கீழே விழுறாங்க. அப்படியும் விடாம அந்த ஸ்பைடர் ஹீரோயின் பக்கத்துல வந்து பயமுறுத்திட்டு இருக்க அந்த ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போய் அவளுடைய அப்பாவை பாக்குறா. உடனே அப்பா ஹீரோயின் கொண்டு வந்த அந்த லிக்விட் இருக்கு இல்லையா அதை எடுத்து ஸ்பைடர் மேல ஊத்த ஸ்பைடர் மேல பட்டதுமே ஸ்பைடர் கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு வென்டிலேட்டர் வழியா ஓடிடுது. உடனே அப்பா ஸ்பைடரை பார்த்து உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கோவமா கத்துறாரு. அப்புறமா ஹீரோயினை தூக்கிட்டு ஒரு ஓவரமா உட்கார வச்சுட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஹக் பண்ணி கேட்க உடனே ஹீரோயினும் ஆமா நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆனா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் தானே காரணம் என்னால தானே இந்த ஸ்பைடர் வந்து இப்படி பெருசா வளர்ந்து இருக்குது எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது உன்னால எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஒரு குட்டி பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் ஃப்ராங்க அந்த இடத்துக்கு அந்த ஸ்பைடர் வந்து இழுத்து வென்டிலேட்டர் வழியா தள்ளி போட்டுரும். அதான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்கல்ல. உடனே ஃப்ராங்க் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உன்னுடைய ஸ்பைடர்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே பயந்து கோவமா கத்திட்டு இருக்கிறான். அதை பார்த்து பயந்து ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஃப்ராங்க் ஃபாஸ்டா ஓடி போய் கஜினி பாட்டியே கீழே நின்னுட்டே காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போறான். ஹீரோனுடைய அப்பா கிட்ட வந்து உன்கிட்ட தான் டூப்ளிகேட்டான கீ இருக்குமே அதை தாடா அப்படின்னு கோவமா சட்டையை பிடிச்சு கேட்க ஆரம்பிக்கிறான். பயத்துல என்ன பண்றானே தெரியல. உடனே அப்பா என்ன சொல்றாருன்னா அந்த லிக்விட் இருக்குல்ல அதை ஃப்ராங்க் கிட்ட கொடுத்து இதை உன்னுடைய உடம்புல ஊத்திக்கோ இதை ஊத்துனா அந்த ஸ்பைடர் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னதுமே அவன் என்ன பண்ணுவான் பயத்துல எல்லா லிக்விடையும் மேலே ஊத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயின் அப்பா லிக்விட ஃப்ராங்க் கிட்ட இருந்து பிடுங்கி எல்லாத்தையும் அவன் மேலே ஊத்தினா எப்படி ஸ்பைடரை கொலை பண்ண முடியும் அப்படின்னு கோவமா கேட்க அந்த ஃப்ராங்குக்கு கோவம் வந்து லிக்விட தா இல்லைன்னா அந்த ஆணி அடிக்கிற கண்ணை வச்சு உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டவும் அதுக்குள்ள ஸ்பைடர் இன்னொரு வென்டிலேட்டர் வழியா வருது. இதை பார்த்த ஃப்ராங்க் பயந்து கத்திக்கிட்டே அந்த ஸ்பைடரை ஆணி அடிக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா ஸ்பைடர் தப்பிச்சு போயிடுது. திடீர்னு பார்த்தா ஃப்ராங்க் ஷூட் பண்ணதுல அந்த ஆணி வந்து இந்த பைப்ல பட்டு தண்ணி பைப் வந்து உடஞ்சி 3 பேர் மேலேயும் தண்ணி கொட்டுது. உடனே ஹீரோயின் அவளுடைய ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு அவளுடைய அப்பா கிட்ட தண்ணீர் நம்ம மேல பட்டதுனால அந்த லிக்விடோடைய ஸ்மெல் போயிடுச்சு அதனால நம்மள ஸ்பைடர் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கரெக்டா அந்த ஃப்ராங்கை ஸ்பைடர் அதோடைய ஒரு காலை வச்சு குத்தி வென்டிலேட்டருக்குள்ள இழுத்துட்டு போய் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணி போட்டுருது. அவ்வளவுதான். இதை பார்த்து ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துறாங்க. உடனே அப்பா ஹீரோயினை இந்த கார்பேஜ் காம்பாக்டருக்குள்ள போலான்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அந்த கார்பேஜ் காம்பாக்டருக்குள்ள தான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அதான் சின்ன குழந்தை அவங்க ரெண்டு பேரையும் ஸ்பைடர் வந்து வலைய வச்சு சுத்தி வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அம்மான்ற மாதிரி கத்துறா. உடனே அப்பா கையை வச்சு வலைய கிழிச்சு எப்படியோ அம்மா தம்பின்னு ரெண்டு பேரையும் காப்பாத்த இப்ப 4 பேரும் கடைசியா ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்போ ஸ்பைடர் பக்கத்துல வர்ற மாதிரியான சத்தம் கேட்டு எல்லாருமே பயந்து போக உடனே அப்பா அந்த மிஷின் இருக்குல்ல அதோடைய பட்டன் எடுத்து ஸ்பைடர் கார்பேஜ் கதவு கிட்ட வந்த உடனே பிரஸ் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஸ்பைடர் வந்து ரொம்பவே பயங்கர கோவமா ஹீரோயினுடைய ஃபேமிலி கிட்ட வந்துட்டு இருக்க உடனே அப்பா பட்டனை வந்து பிரஸ் பண்றாங்க. ஆனா பட்டன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஃபிளிக் வந்து மாட்டாம இருக்கும். அதை பார்த்துட்டு ஃபாஸ்டா போய் அதை மாட்ட போறான். ஆனா ஃபிளிக் வந்து கையில எட்டாக மாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கும். ஆனாலும் அப்பா வந்து விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்பைடரை பக்கத்துல வர விடாம ஒரு பெரிய இரும்பு பலகையை வச்சு தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பைடர் பலகையுமே தள்ளி விட்டு உள்ள வர பாக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவளுடைய அம்மாவும் பயந்து போய் கத்துறாங்க. ஆனாலும் ஹீரோயினோட அப்பா
அப்பா அந்த ஃபிளிக்கை வந்து மாட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு இரும்பு பலகையை உடைச்சிட்டு ஸ்பைடர் உள்ள வந்துருமா. ஸோ 2 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக ஹீரோயினுடைய அப்பா வந்து அந்த ஃபிளிக்கை வந்து கரெக்டாக மாட்டிட்டாங்க. இருந்தாலும் அதோடைய ஷாக் வந்து ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வந்து அடிச்சிருக்கும். அதனால பொத்துன்னு மயங்கி விழுந்துட. உடனே ஹீரோயின் பயத்தோடைய ஸ்பைடர் கரெக்டாக கதவு கிட்ட வரும்போது ப்ரெஸ் பண்ணி விட்டுறா. ஸ்பைடரும் கதவுல நஞ்சு கொடூரமாக கடைசியில் செத்து போகுது. இவங்க பிளான் பண்ண மாதிரி வசமா அதில் வந்து மாட்டிக்கிச்சு. ஆனால் இந்த சைடு ஹீரோயினுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்பாவை இழுத்துட்டு வந்து நெஞ்சில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி வாய் வழியாக மூச்சு கொடுத்து எப்படியாவது உயிர் வர வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பயந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுடைய தம்பியை கையில் வச்சுட்டு கண்ணை மூடி 1 2 3ன்ற மாதிரி சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா வந்து முழிச்சிட்றாங்க. அவ்வளோதான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுடைய தம்பி அவளுடைய அம்மா கிட்ட கொடுத்து அப்பா கிட்ட வந்து ஐ லவ் யூ டேட் அப்படின்னு கத்தி சொல்ல அதை கேட்ட அப்பாவும் ரொம்பவே சந்தோஷமா ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி ஃபீலிங்கை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ கடைசியில் ஹீரோவுடைய ஃபேமிலி தப்பிச்ச மாதிரியும் ஆனால் அந்த ஸ்பைடர் வந்து செத்து போயிருக்கும் இல்லையா, அதோடைய முட்டையிலேருந்து இன்னொன்று வெளியில் வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? செம்ம த்ரில்லாக இருந்திருக்கும். படமாக பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக உட்காந்து வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்குறதுக்கு இது ஒரு சூப்பரான படம். ஸோ இதுக்கான ஃபுல் படமும் வேணும்னா என்னுடைய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.